ஹாய் நண்பா, திஸ் இஸ் இனிகா மன்றி. இந்த வீடியோவில் மூன் நைட் சீசன் 1 எபிசோட் 3-4 தான் பார்க்க போகிறோம். முந்தைய எபிசோட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு வாங்க. யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களோ அவங்கள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 3 ஸ்டார்டிங்கில் லைலாவை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கேரப் ஆர்த்தர் எடுக்கிறத லைலா பார்த்துருப்பா. அந்த ஸ்கேரப் ஆர்த்தர் எடுத்ததுக்கப்புறமா அவன் எங்கே போவான் அப்படிங்கிறது லைலாக்கு தெரிஞ்சிருக்கு. ஆர்த்தர் போகிற இடத்துக்கு தான் மார்க்குமே போயிருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் போகிற இடத்துக்கு இவளுமே போக ரெடி ஆகிறா. அதுக்காக லைலா ஒரு பாலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு கைரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் கிளம்புறா. அந்த இடத்துல இப்போ ஆர்த்தர் ஹீரோ இருக்காரு. அந்த ஸ்கேரப்போட உதவியால் கலரையை கண்டுபிடிச்சி கூட கூட்டிகிட்டு வந்தவங்களை தோன்ற சொல்கிறாரு. கலரை தோன்றப்போ என்ன வேணா நடக்கலாம், எது நடந்தாலும் நீங்கள் தோன்றதை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மார்க் அந்த கலரையை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தா அவர் ஆர்த்தர் ஹீரோட ஆட்கள் ஏற்கனவே கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஆர்த்தர் ஹீரோட ஆட்களுமே இருக்காங்க. நான் தேடி வந்தவங்களை நீங்கள் கொண்டுட்டீங்க, இப்போ ஆர்த்தர் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலைன்னா உங்களை நான் இறக்கமே பார்க்காம கொள்வேன்னு மார்க் அவங்க கிட்ட சொல்கிறான். ஆனால் அவனுங்க அமித்தோட ரொம்பவே பெரிய விசுவாசி போல. மார்க் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. மார்க்குக்கு இதெல்லாம் ரொம்பவே அசால்ட்டான விஷயம். ஈஸியாக அவங்களை அடிச்சு போட்டுறான். அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்தில் வச்சு அவனை மிரட்டி உண்மையாவாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ அந்த கத்தியோட ரிஃப்ளெக்ஷனில் ஸ்டீவன் பேசுகிறான். திடீர்னு அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. மார்க் ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருக்கு. அவனோட உடம்பு இப்போ ஸ்டீவனோட கண்ட்ரோல் இருக்கு. ஸ்டீவன் காரை நிப்பாட்ட சொல்லிட்டு வெளில இறங்கி பார்த்தா அந்த இடத்துல முதல் சீன்ல மார்க் கொஞ்சம் பேர் அடிச்சிட்டு இருந்தான்ல, அவனுங்க அங்கே தான் நிற்கிறானுங்க. அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலான்னு போனா அவனுங்க ஸ்டீவனை பார்த்து மார்க்னு நினைச்சு பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. ஓடி பேதில் இருக்க ஒருத்தனை பிடிச்சி கேட்டா அந்த இடத்துல இருக்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல மார்க் பேசுறான். திரும்பவும் அங்கே சீன் கட் ஆகுது. எழுப்பி பார்த்தா மார்க் ஒரு மலைக்கு மேலே நின்றுட்டு இருக்கான். இப்போ உடம்பு மார்க்கோட கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் மார்க் யாரையுமே அடிக்கல. சுற்றி பார்க்குறான். அங்கே இருக்க எல்லாருமே செத்து கிடக்குறானுங்க. ஆனால் மார்க் யாரையுமே அடிக்கல. ஒருவேளை ஸ்டீவன் அடிச்சுட்டு போனோம் அப்படின்னு ஸ்டீவன் கிட்ட ரிஃப்ளெக்ஷனில் கேட்டா அவனுமே யாரையுமே அடிக்கலன்னு சொல்கிறான். இந்த இடத்துல மார்க் ஸ்டீவன் அப்படிங்கிற கேரக்டரை விட்டு மூணாவதான ஒரு பர்சனாலிட்டி லைட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறது போக தெரியும். அந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு பையன் மட்டும் உயிரோட இருக்கான். அந்த பையனை கேட்கலாம் அப்படின்னு போனா ஆனால் அந்த பையன் அமித்தோட ரொம்பவே பெரிய விசுவாசி இருக்கான். அமித் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனே கீழே விழுந்து செத்து போகிறான். இதை பார்த்தா அவளை புரிஞ்சிருக்கும் ஆர்த்தர் ஹீரோ எவ்வளோ பேரை மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காருன்னு. ஆர்த்தர் நான் தடுக்கிறதுக்கு பதிலாக நீ மற்ற கடவுள்கிட்ட அமித் ஆர்த்தர் எழுப்ப பார்க்குறான் அப்படின்னு சொன்னேன்னா அவங்களே ஏதாச்சும் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அமித்தோட அவதாரை கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த சபையிலிருந்து வெளியேற்றிருக்காங்க. ஆர்த்தர் மக்கள் மட்டும் இல்லாமல் கடவுள்களும் ரொம்பவே அதிகமாக நம்பிட்டு இருக்காங்க. என்கிட்ட கடைசி ஒரே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல சூரியன் தான் இருக்கு. சூரியன் அப்படியே மறைச்சிட்டு நிலாவை கொண்டு வராரு. எப்படி பண்ணுறது, கடவுள்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். இப்படி ஒரு சிக்னல் நம்ம அனுப்பினோம்னா எல்லா கடவுள்களும் ஒரு இடத்துல ஒன்று கொடுவாங்க. அப்படி அந்த கடவுள்களை ஒன்று கொடுறதுக்கான வேலை ட்ரெஸ் நம்ம கொடுக்கலன்னா அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும். இப்போ கான்ஷு எல்லா கடவுள்களையும் ஒன்று கூட்டிட்டாரு. அந்த ஒன்று கூற இடத்துல எல்லா கடவுளோட அவதாரம் போய் சேருவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கான போர்ட்டலுமே ஓப்பன் ஆகுது. இதுக்கு மேலே மார்க் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மார்க் அந்த இடத்துக்கு கான்ஷு அனுப்பி வைக்கிறாரு. கடவுள்கள் இந்த டைம் ஒன்று கூடி இருக்கிற இடம் பிரமிட்டுக்குள்ளே தான். அங்கே மார்க் ஒரு லேடியை மீட் பண்ணுறாரு. அந்த லேடி மியூசிக்கல் கார்டோட அவதார். அந்த லேடி மட்டும் இல்லாமல் மற்ற 7 கடவுள்களோட அவதாரம் எங்கே இருக்காங்க. கடவுள்கள் அவங்களோட அவதாரோட உடம்பு வழியா எல்லா கடவுள்களையுமே ஒன்று கூட்டினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மார்க்கிட்ட கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறது மார்க் பேசலாம் அப்படின்னு வரான். ஆனால் மார்க்கை பேச விடாமல் கான்ஷு மார்க்கோட உடம்புக்குள்ள வந்து ஆர்த்தர் அமித்தோட கலரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். அப்படி அமித்தோட கலரை கண்டுபிடிச்சி அமித் எழுப்பிட்டான்னா அமித் நிறைய மக்களை கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க மற்ற கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்க மற்ற கடவுள்கள் எல்லாருமே அமித் ரொம்பவே கண்மூடித்தனம் நம்பிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற எல்லாமே உண்மைதான், நீங்கள் தயவு செஞ்சு அமித்தோட அவதாரம் விசாரிங்க அப்படின்னு கான்ஷு சொல்லவுமே அந்த இடத்துக்கு ஆர்த்தர் யாரோ வர வைக்கிறாங்க. ஆர்த்தர் அங்கே இருக்க எந்த கடவுளை பார்த்துமே பயப்படல. நீ அமித்தோட கலரை கண்டுபிடிச்சி அமித்தை எழுப்ப பார்க்குறியா அப்படின்னு அங்கே இருக்க கடவுளுங்க கேட்க கான்ஷுக்கு இதான் மேலே என்னை பற்றி எப்போவுமே புரளி பேசி தான் தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு அமித் போதையெல்லாம் சக்தியை தந்திருக்காரு. எதை வச்சுக்கிட்டு அமித்தோட கலரை கண்டுபிடிச்சி அமித்தை எழுப்பணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை கான்ஷு பக்கம் திருப்பி விடுறாரு. கான்ஷோட அவதார கான்ஷு விருப்பம் இல்லாமல் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கா. விருப்பம் இல்லாத தாண்டி கான்ஷோட அவதாருக்கு ஒரு விதமான மனநோயும் இருக்கு. அவனோட உடம்புக்குள்ள 2 பர்சனாலிட்டிஸ் இருக்கு. அதில் ஒரு பர்சனாலிட்டியை மார்க்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு கான்ஷு தன்னோட அவதார கட்டாயப்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கான்ஷுக்கு மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதை கேட்டதுமே கோவப்பட கான்ஷு ஆர்த்தர் அடிக்கலாம் அப்படின்னு போறப்போ அங்கே இருக்க கடவுள் கான்ஷுவை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த இடத்துல யார் மேலேயுமே பவர் யூஸ் பண்ண முடியாது. அப்படி மீறி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட உடம்பு ஒரு கல்லுக்குள்ள வச்சு அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கான்ஷுவை வான் பண்றாங்க. இந்த உடம்போட ஓனரான மார்க்கிட்ட நாங்கள் பேசணும். மார்க்கோட உடம்புல இருந்து நீ வெளியில போ அப்படிங்கிற மாதிரி கான்ஷு கிட்ட சொல்ல கான்ஷுமே வெளியில வந்துடுறாரு. அங்க இருக்க கடவுள்கள் மார்க்கிட்ட அவனோட உடம்புல 2 பர்சனாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க என் உடம்புல பர்சனாலிட்டிஸ் மாறுறது உண்மைதான், அதுக்காக ஆத்தர் சொல்றது எல்லாமே உண்மைங்கிறது மாதிரி இல்லை, அவன் அமித்த வெளியில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனை யாருமே நம்பாதீங்கன்னு மார்க் சொல்றான். ஆனால் ஆத்தருக்கு எதிரான எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. ஸோ அங்க இருக்க கடவுள்கள் ஆத்தரை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் மற்ற கடவுள்களோட நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி கான்ஷுவை வான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லா கடவுளோட அவதாரம் எங்க எடுத்து போறாங்க. கடைசி அந்த மியூசிக்கோட அவதார் மட்டும் மார்க்கிட்ட பேச வராங்க. அமித்தோட கலரை யாத்திரை கண்டுபிடிக்கிறது முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டா அவனை வெளியில வர விடாம தடுத்துடலாம். ஆனால் அந்த கலரை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்கேரப் இல்லாம முடியாது. ஈவன் மற்ற கடவுள்களாலையுமே முடியாது. அமித்தோட கலர் எங்க இருக்குது அமிதிக்கு தெரியாது. அமித்தோட கலர் இருக்கிற இடம் தெரிஞ்சவன் ஒருத்தர் இருந்தான். ஆனால் அவனுமே செத்துட்டான். அவனோட கலர் இருக்கு இடத்துல போய் நீ பார்த்துனா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல மார்க் இப்போ இந்த கலரை தேடலாம் அப்படின்னு போறான்.
அந்த கலரை தேடிட்டு இருக்கிற அந்த கேப்ல தான் திரும்பவுமே லைலாவை மீட் பண்றான். லைலா பிறந்த இடம் இந்த இடம் தான். ஸோ இப்போ லைலா மார்க் 2 பேரும் சேர்ந்து அந்த கலரை தேடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த கலரையை பழங்கால பொருட்கள் ஒருத்தன் பிளாக் மார்க்கெட்ல வாங்கியிருக்கான். கலரையை கூட விட்டு வைக்காம வாங்கியிருக்கான். பாத்தீங்களா, அந்த கலரையை வாங்கினவன லைலாக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே மார்க் லைலா கிட்ட, நான் உன்னை திடீர்னு மாதிரி விட்டுட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லதுதான். நீ என்ன விஷயம் அப்படிங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணிருக்கலாம். நீ திடீர்னு மாதிரி என்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி லைலா எமோஷனல் ஆகி பேசுறா. நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள இருக்க ஸ்டீவன் என்னோட கண்ட்ரோலை மீறி வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. திரும்பி என் கண்ட்ரோலுக்கு வரப்போ நான் வேற எங்கேயோ இருந்தேன். அப்படியே பேசிக்கிட்டு இவங்க பார்க்க போற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பார்க்க வந்திருக்கவனோட பேர் ஆண்டோன். செக்யூரிட்டி செக் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு ஆண்டோனை பார்க்கறதுக்கு போறாங்க. இவன் லைலா பார்த்ததுமே கொஞ்சமா வழியறா. அப்படியே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைலா கேட்க, எப்போ நான் அந்த இடத்துக்கு வந்து நீ பார்த்துட்டு போலான்னு சொல்லி லைலா அந்த இடத்துக்கு உள்ள அலோவ் பண்றான். இவங்க கெஸ் பண்ணது கரெக்டா, அந்த கலர் அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த கலருக்கு மேலே எகிப்ஷியன் பற்றி நிறையவே போட்டிருக்கு. எந்த சமாச்சாரம் இல்லை மார்க்குக்கு தெரியாது, ஸ்டீவனுக்கு தான் தெரியும். ஸோ லைலா மார்க்கிட்ட ஸ்டீவனை வெளியில விடு, அவனுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்ல, நான் ஸ்டீவன் கிட்ட தனியாக பேச வேண்டியிருக்கு லைலா, நீ கொஞ்சம் வெளியில இருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வழியா ஸ்டீவன் அந்த கலரையை பார்த்துட்டு இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கண்ட்ரோல் என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, உங்ககிட்ட கண்ட்ரோலாம் கொடுக்க முடியாது, இப்படி இருந்துக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச க்ளூஸ் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ல ஸ்டீவனுமே ஐடியா கொடுக்குறான். அங்கே இருக்க கலருக்கு மேலே சில கிளாத் பீஸ் இருக்கு, அது மேலே ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கரெக்டான ஓர்டரில் அடுக்கி வை அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல அதுபடியே மார்க்குமே செய்கிறான். மார்க் இப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே இருக்க மற்ற செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையுமே ரவுண்ட் பண்ணுறாங்க. எந்த டைமுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆத்தர் ஹேரோம் வர்றாரு. ஆத்தர் ஆண்டன் கிட்ட இந்த கலரையை வச்சு பேரம் பேசிட்டு இருக்கான். அவன் சொல்கிற எதையுமே நம்பிடாதன்னு லைலா சொல்கிறா. லைலா மேலே இருந்த கோவத்தில் ஆண்டன் ஆத்தர் சொல்கிறத ஒத்துக்கிறான். ஆல்ரெடி ஆத்தர் கிரியேட் பண்ண அதே மாதிரி கேட்ட அவனோட பவர் யூஸ் பண்ண இதே கலருக்கு மேலேயுமே கிரியேட் பண்ணுறான். கலரையை ஒடிக்க வச்சிடறான். கலரை ஒடிச்சிருச்சு. அப்போ அந்த கலருக்குள்ள இருந்து இவங்களுக்கு அப்படி என்னதான் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல இந்த ஆத்தர் கிளம்பிடுறான். கலரை பார்த்துட்டு பக்கத்தில் மார்க்கை பார்த்தா மார்க்கை காணோம். மேலே வானத்தில் ஒரு சத்தம் கேட்குது. மேலே பார்த்தா மார்க் மூணாயிரம் மாதிரி நிற்கிறான். இந்த சீரியஸ் ஃபுல்லாக மூணாயிரத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையாக இருக்கும். மூணாயிரம் இருக்க ஆக்கள் எல்லாருமே அடிச்சு பந்தாடிட்டு இருக்கான். இந்த கேப்ல லைலா அந்த கலருக்குள்ளே போயிட்டு கலரை ஒடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கா. மூணாயிரம் இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அடிச்சு பந்தாடிட்டு இருக்கிறப்போ உடம்புக்குள்ள இருந்த ஸ்டீவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எப்போ பாரு ஸ்டீவன் நோயினு பேசிட்டு இருக்கிற மார்க்குக்கு சண்டை போட முடியல, நீயே கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு ஸ்டீவன் கிட்டே கொடுத்துறான். ஸ்டீவன் கண்ட்ரோலுக்கு வந்ததுமே மூணாயிரத்துல இருந்த மிஸ்டர் நைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். ஸ்டீவனுக்கு அவ்வளோதான் ஃபைட்டிங் ஸ்கில் இல்லையே. அங்கே இருக்க எல்லாருமே இருக்க 80 எல்லாத்தையுமே அவனோட மண்டையில இறங்கிடுறாங்க. எதை பார்த்து பயந்து திரும்பவும் மார்க்கிட்ட கண்ட்ரோலில் கொடுக்க திரும்பவுமே மார்க் வந்துடுறான். மூணாயிரம் மாறிடுறான். சிங்கம் களை இறங்கிருச்சு. மார்க்கை காப்பாற்றலான்னு லைலா வழியில வந்து பார்க்குறான். லைலா வெளியில வரதை பார்த்துட்டு ஆண்டன் அவளை அட்டாக் பண்ணலான்னு போகிறான். எங்கள் ஃப்ரெண்டை கொல்ல மாதிரியான்னு லைலாவை காப்பாற்றிட்டு ஆண்டனை கொண்டுறான். அந்த கலரைக்கு மேலே இருந்த துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சுறாங்க. ஒரு பாலைவன சைடில் போய் நின்றுட்டு இவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல. சொல்லப்போனவங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலை. அதில் வெறும் ஸ்டார்ஸ் மட்டுமே இருக்குது. ஸ்டீவனுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸ்டீவனை கண்ட்ரோல் பண்ண விடுன்னு சொல்கிறான். இப்போதைக்கு மார்க்குக்கு வேறு வழியுமே இல்லை, கட்டாயமாக அந்த க்ளூவை கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ திரும்பவுமே ஸ்டீவனுக்கு கண்ட்ரோலில் கொடுத்துறான். ஸ்டீவன் அங்கே இருக்க துணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை சரியான ஆர்டருக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துணியை கிழிச்சு பார்த்தா அந்த துணியை எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டார் மாதிரி வருது. ஸ்டீவன் அதை பார்த்துட்டு இது ஒரு வேலை வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு அமிதோட கலரை கண்டுபிடிக்கிற மேப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறான். லைலா அதை ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறா. ரீசெண்டாக இருக்க எந்த ஒரு ஸ்டார் பிளேஸுமே இதோட மேட்ச் ஆகலை. அப்படி ஸ்கேன் பண்ணுறப்போ கண்டுபிடிக்க முடியலைன்னா இது கண்டிப்பாக பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்க வானத்தில் இருந்த ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட் இருக்கணும். அந்த டைமுக்கு இருக்க வானத்தை பார்த்தா மட்டும்தான் கலரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஸ்டீவனுக்கு புரியுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வானத்தை போய் பார்க்கணும்னா இருக்க ஒரே வழி டைம் ட்ராவல் தான். 3 டைம் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் கான்ஷுவால 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வானத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்ட முடியும். கான்ஷுக்கு ஒவ்வொரு ராத்திரியுமே நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும், எந்த அலைன்மெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது அக்யூரேட்டா தெரியும். ஆனால் கான்ஷு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஸ்டார் அலைன்மெண்ட்டை திரும்பவுமே கொண்டு வந்தாருன்னா இயற்கைக்கு எதிராக நடந்ததுக்காக கான்ஷு மற்ற கடவுள்கள் தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதையுமே பொருட்படுத்தாம கான்ஷு அதே மாதிரியான ஸ்டார் அலைன்மெண்ட்டை திரும்பவுமே அக்யூரேட்டா எடுத்துட்டு வர்றாரு. அது நைட் ரிவர்ஸ் ஆகிற வச்சு அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. அங்கே இருக்க ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது ஆத்தருமே பார்க்குறாரு. ஆத்தருக்கு இதை பார்த்ததுமே சந்தோஷம் தான். ஏன்னா இப்படி பண்ண மற்ற கடவுள்கள் கான்ஷுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆத்தரோட கெஸ் மாதிரியே மற்ற கடவுள்கள் எல்லாருமே சேர்ந்து கான்ஷுக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லா கடவுள்களுமே சேர்ந்து கான்ஷு ஒரு சிலைக்குள் அடைச்சி கடைசி வரைக்கும் வெளியில் வர முடியாத அளவுக்கான ஒரு ரிச்சுவலை பண்ணுறாங்க. கான்ஷு மிஸ்டர் நைட் 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஏன்னா அப்படி சிலை ஆகிட்டாங்க அப்படின்னா மார்க்கிட்ட சொல்ல அவனால் என்ன காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து டெஸ்ட் ஆகுறாரு. லைலா அந்த ஸ்டார் அலைன்மெண்ட் வச்சு அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறா. கான்ஷுவோட சிலையை ஆத்தர் ஹேரோ வந்து பார்க்குறான். சிலையாக்கப்பட்ட கான்ஷு எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னுமே நிறைய ஆல்ரெடி சிலையாக்கப்பட்டிருக்காங்க போல. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. கான்ஷு அந்த சிலைக்குள்ள அழைச்சதால ஸ்டீவனுக்கு இருந்த பவருமே போயிருச்சு. ஸோ இப்போ ஸ்டீவன் மார்க் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பவருமே இல்லை. லைலா ஸ்டீவன் எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டீவன் ரொம்பவே மயக்கத்தில் இருக்கான். அந்த இடத்துல ஆர்த்தரோட ஆட்கள் நைட் செக்கிங் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே லைலா அவங்க வந்த காருக்கு பின்னாலே ஒழிஞ்சிக்கிறா.
அவனுக்கு வந்து அந்த காருக்குள்ளே தேடுறாங்க, யாருமே இல்லை. ஸோ இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு போகலான்னு போகிறப்போ கீழே வாங்கி கிடந்த ஸ்டீவனை பார்த்துட்றாங்க. லைலா ஸ்டீவனை காப்பாற்றுறதுக்காக அவகிட்ட இருந்த ஃப்ளார் கன்னை பற்ற வச்சுட்டு அவங்களோட காருக்குள்ளேயே போட்டுறா. அந்த காருக்குள்ளே நிறையவே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்ததால் அதோட சேர்ந்து காருமே வெடிச்சிருச்சு. இந்த வெடிப்பு சத்தத்தை கேட்டதுமே மயக்கத்தில் இருந்த ஸ்டீவன் எழுப்பிடுறான். இப்போ எங்கள் 2 பேருக்கு அந்த கலர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த ஸ்டார் அலைன்மெண்ட்டை வச்சு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆர்த்தர் அந்த கலரை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு அந்த இடத்துல இருந்து அவசரமாக கிளம்புறாங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக ஆர்த்தரோட ஆட்களை எதிர்க்கிறதுக்காக போகிறாங்க. கான்ஷோட பவர் மேப் இல்லை. ஸோ உடம்போட கண்ட்ரோல் எனக்கு கூட, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மார்க் சொல்கிறான். மார்க் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டீவனுக்கு அவ்வளோ ஃபைட்டிங் ஸ்கில் இல்லை. அப்படியே லைலாவும் ஸ்டீவனும் அந்த கலர் இருக்கிற இடத்துக்குமே வந்துடுறாங்க. ஆர்த்தரோட ஆட்களோட டென்ட் இருக்குது. ஆனால் அந்த டென்ட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஸோ அவனுங்க ஆல்ரெடி அந்த கல்லறைகளை போயிட்டாங்க போல். முதல்ல அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் பொருட்கள் அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கான்னு போய் பார்க்குறாங்க. இந்த கலரை கண்டுபிடிக்கிற வரைக்குமாச்சும் அந்த உடம்பை கிட்ட கண்ட்ரோலுக்கு கொடு, அப்படி இல்லைன்னா அவனால் லைலாவுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் சொல்லி கேட்டு பார்த்தாலும் ஸ்டீவன் கண்ட்ரோலுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. இனிமேல் நான் கண்ட்ரோலே கொடுக்க மாட்டேன், நானும் லைலாவை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுமே மார்க்குக்கு சொல்லுன்னு கோவம் வந்துருச்சு. இல்லை பேதியில் போவான், அது என் பொண்டாட்டியில். ஒரே உடம்பு 2 பர்சனாலிட்டி, அந்த 2 பர்சனாலிட்டியுமே ஒரே பண்ண லவ் பண்ணுறாங்க. செம பிளாட்டில் வரலாம் மேலே பட்டுச்சுனாலுமே அவனை உயிரோட விட்டுற மாட்டேன்னு மார்க் ரொம்பவே கோவமாக பேசுகிறான். ஆனால் ஸ்டீவன் மார்க் பேசுகிற எதையுமே கண்டுக்கல. அந்த அமித்தோட கலரை ஒரு குளிமாரியான இடத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே இறங்குறதுக்கு தேவையான ரோப் எல்லாத்தையுமே லைலா ரெடி பண்ணிட்டா. லைலாக்கு ஸ்டீவனோட இன்னசென்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் அந்த இடத்துல மார்க் ஒன்றை விட்டுட்டு போனதுக்கான காரணம் கான்ஷோ தான். அப்படி மார்க் ஒன்றை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தான்னா கான்ஷோ அவரோட அடுத்த அவதாரா ஒன்றை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அவன் இதை என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே நானும் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி லைலா சொல்கிறான். சரி, இனிமேல் டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேணான்னு அந்த இடத்துக்குள்ளே இறங்குற வேலையை பார்க்குறாங்க. ஸ்டீவனும் லைலாவும் அந்த இடத்துக்குள்ளே வந்ததுமே 6 பாதையாக பிரிஞ்சுட்டு போகுது. ஸ்டீவனுக்கு இந்த இடத்த பார்த்ததுமே ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த 6 பாதை இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வரைஞ்சி பார்த்தா அது ஐஎஃப் ஹேரோ அப்படிங்கிற ஒரு சிம்பிளோட கனெக்ட் ஆகுது. அந்த 6 பாதையும் 6 விதமான புலன்களை குறியுது. அந்த இடத்துல இருக்க சுவத்தில் ஹெகாபிஸ்டோட வடிவம் வரையப்பட்டிருக்கு. ஹெகாபிஸ்ட்னா யாருன்னா பல வருஷமாகவே இந்த கலரை பாதுகாக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்காங்க. யாராச்சும் இந்த கலருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க. அப்படியே கீழே பார்த்தா பலி கொடுக்குற இடம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ரத்தமுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்களை இழுத்துட்டு போனதுக்கான மார்க் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே எலும்பு கூடவே இருக்குது. ஸ்டீவன் மேலே பார்க்குற ஏதோ ஒரு இடம் இருக்குது, அதை செக் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ அந்த இடத்துல பிரிஸ்ட் வந்துடுறாங்க. மார்க் மேலே ஒழிஞ்சிக்கிறான், கீழே லைலா ஒழிஞ்சிக்கிறா. அதுவுமே லைலா அந்த பலி கொடுக்குற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒழிஞ்சிருக்கா. ஆல்ரெடி அந்த இடத்துல ஆர்த்தரோட ஆட்கள் வந்திருக்காங்க. அவனுங்களை கொண்டு ரத்தம் தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதில் இன்னொருத்தனை தூக்கிட்டு வந்து அவனோட கழுத்தை வெட்டி அவன் உடம்புக்குள்ள இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ் எடுத்து வெளியில் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே லைலாக்கு வாந்தி வந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு லைலாவை துரத்த ஆரம்பிக்கிறான். லைலா அந்த இடத்துல இருந்து ஓடிறான். ஸ்டீவன் அவனுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பெஞ்சையை தள்ளி விட்டுறான். லைலா போன வழியில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு அவங்ககிட்ட இருந்த ஒரு ஃபிளார் கண்ணை வச்சு பார்த்தா கணுகிற தூரம் வரைக்கும் அந்த ஃபிளார் போயிட்டே இருக்கு. அந்த பள்ளத்தாரோட சைடில் சின்னதாக ஒரு கேப் இருக்கு. வேற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன கேப் வழியாக லைலா போயிட்டு இருக்கா. போகிறப்போ திடீர்னு அந்த பிரிஸ்டோட கை வருது. லைலா பிடிக்கிறதுக்கு கையை நண்டிட்டு இருக்கா. அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு அந்த கேப் வழியாக போகிறப்போ திடீர்னு லைலா பிடிச்சி உள்ளே எழுதிருச்சு. லைலா தப்பிக்க ட்ரை பண்ணுறா. தப்பிக்கிறப்போ கையோட பிஞ்சு வந்துருச்சு. அந்த கையோட எலும்பு வச்சு லைலாவை குத்தலான்னு வரப்போ அவகிட்ட இருந்து இன்னொரு ஃபிளேர் எடுத்து அவனோட கண்ணிலேயே குத்தி விட்டுறா. ஃபிளேரை கண்ணை குத்தி விட்டுட்டு அந்த பள்ளத்தாக்குள்ளே தெளிடுறா. நிலவலையா லைலா அந்த பள்ளத்தாக்குள்ளே விழல. அந்த பள்ளத்தாக்கோட அடுத்த ஏஜில் ஆர்த்தர் நின்றுட்டு இருக்கான். இங்கே ஸ்டீவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு அந்த கலர் இருக்க இடத்துக்குள்ளேயே வந்துட்டான். குட்டி ஸ்கேரப் அப்படின்னு தானே உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுவாரு. அப்பாவோட பேர் அப்துல் அல் ஃபவுனி தானே. அப்பா அந்த கலருக்குள்ளே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. நீ வந்தது தெரிஞ்சா ரொம்பவே சந்தோஷப்படுவார். என் பெரம்பல இருக்க தராசு ஒருத்தவங்களோட பாவங்களை வச்சு அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வைக்கும். நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறவ ரொம்பவே குழப்பத்தில் இருக்கான். அவன் மனசை நான் படிச்சு பார்த்தேன். அவன் உங்ககிட்ட இருந்து ரொம்ப பெரிய உண்மையை மறைச்சிருக்கான். எங்கள் அப்பா ஒரு கூலிப்படையை கொண்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த கூலிப்படையில் மார்க் இருந்தான். ஆத்தர் சொல்கிறத ஸ்டார்டிங்கில் லைலா நம்பல. அப்பா கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருந்தாரு. அது ஒரு ஹேண்ட்மேட் ஸ்கார்ஃப். அதில் ஸ்கார்ஃபோட சிம்பிள் இருந்துச்சு. அந்த ஸ்கார்ஃபை செஞ்சு கொடுத்தது நீ தான். கலரை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் ஸ்டீவன் லேலா கிட்ட வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். லேலா இப்போ செம்ம கோவத்தில் இருக்கா. நான் இப்போ மார்க்கிட்ட பேசணும்னு சொல்ல உடனே மார்க் வந்துடுறான். என் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறா. மார்க்கு கூட என்னோட வந்திருக்கான். அவனுக்கு அவங்க கண்டுபிடிச்ச பொருட்கள் மேலே ரொம்பவே பேராசை வந்துருக்கு. அதனால் அங்கே இருந்த எல்லா ஆர்காலஜிஸ்டையுமே கொண்டிருக்கான். மார்க் தடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் மார்க்கே அவன் சுட்டுட்டான். அப்போ அந்த இடத்துல ஆத்தரோட ஆட்களை வர சத்தம் கேட்குது. லேலா அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டு கையில் ஒரு கோடரை எடுத்து அவனுங்களை வெட்டி தள்ளிடலான்னு பார்த்தா அவனுக்கு எல்லாருமே கன் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. மார்க் அங்கே இருக்க எல்லாரையுமே அந்த கோடையிலேயே வச்சு அட்டாக் பண்ணுறான். ஸோ ஆர்த்தர் கையில் இருக்க கன்னை வச்சு மார்க்கை ஷூட் பண்ணிடுறான். மார்க்கை ஷூட் பண்ணதை ஒளிஞ்சிருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க தண்ணிக்குள்ளே விழுந்து தண்ணிக்கு அடியில் போயிட்டு இருக்கான். அங்கே சீனை கட் பண்ண ஒரு பழைய படத்தை காட்டுறாங்க. அந்த படம் பார்க்குறதுக்கு இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டைல் இருக்குது. அந்த படத்தில் இருக்க ஒருத்தனோட பேர் ஸ்டீவன் கிராண்ட். அந்த படம் ஒரு மென்டல் அசைலமில் இருக்க ஒரு டிவியில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஸ்டீவனோட வாழ்க்கையில் இருந்தவங்க தான். இவர் அந்த ஸ்டாச்சு மேன், இந்த லேடி ஸ்டீவனோட பாஸ். அப்புறம் இவங்க லைலாக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தவங்க. மார்க் மயக்கத்திலிருந்து இப்போ தான் கண்ணை திறக்கிறான். அங்கே இருக்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வழியாக பார்த்தா அந்த கண்ணாடியில் ஸ்டீவன் இல்லை. அந்த இடத்துல தான் லைலாவும் இருக்கா. மார்க் ஒரு வீல் சேரில் தான் இருக்கா. அதுலேருந்து ஸ்டீவனு கத்திக்கிட்டு எழும்புறப்போ அவனோட காலை வீல் சேரில் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ கீழே விழுந்துடுறான். மார்க்கோட கையில் பார்த்தா ஒரு மூன் நைட் பொம்மை இருக்குது.
ஸ்டீவன் அந்த அசைலமோட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் ஆத்தர் ஹேரோ தான். ஆத்தர் மார்க்கோட ப்ராப்ளமை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அசைலமில் இருக்கவங்க மார்க்குக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வச்சு மார்க் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது மார்க்கோட இமேஜினேஷனா அப்படிங்கிற டவுட் வரல. போக தெரியும். அதெல்லாமே மார்க்கிட்ட சொல்லாமல் மார்க் அதை நம்பலை. அந்த ரூமில் இருந்து தப்பிச்சு வெளியில் வர்றான். வெளியில் இருக்க எல்லாருக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ளே போய் வெளியிறான். அந்த ரூமுக்குள்ளே கல்லறை இருக்குது. அதுக்குள்ளே இருந்து யாரோ கத்துறாங்க. மார்க் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஸ்டீவன் இருக்கான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மார்க் ஸ்டீவன் கிட்ட கேட்குறான். அதே மாதிரி ஸ்டீவன் மார்க் கிட்ட கேட்குறான். இவங்க 2 பேருக்கும் கடைசியாக ஞாபகம் இருக்கிறது ஆத்தர் இவங்களை சுட்டுது. முதல்ல அந்த அசைலியம் இருந்து தப்பிக்கணும்னு வெளியில் வராங்க. கொஞ்சம் வந்து அங்கே இருக்க டோர் ஓப்பன் பண்ணா அந்த டோருக்கு அங்கே ஒரு ஹிப்போபோட்டமஸ் நிற்கிது. அதை பார்த்து இவங்க 2 பேரும் அலண்டடிச்சுட்டு கத்துறாங்க. இந்த இடத்துல எபிசோட் 4 முடியுது. இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோஷியல் மீடியா பேஜ்ல எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. திஸ் இஸ் இனி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.